பல வருஷத்துக்கு அப்புறம் வைஃப உண்மையா லவ் பண்ற ஒரு ஆளை நான் பாக்குறேன். நீல், மீட்டிங் எப்படி போச்சு? உள்ள வாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. நான் வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, என்னோட இதயம் உனக்காக மட்டும்தான் துடிக்கும். நீல், என்கிட்ட காசு இல்ல. உன்கிட்ட காசு இல்லையா? காலையில உன்கிட்ட சோறு தின்ன காசு இருக்கு, எனக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லையா? ஏய், என்ன இது? இதெல்லாம் யாரு வாங்கி கொடுத்தாங்க? உங்க அப்பனா? நான் தையல் வேலை செஞ்சதுல எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சது, அதுல இருந்து தான் வாங்கினேன். இதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. உன் பசங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஐயா வேண்டாம், பசங்களை எதுவும் பண்ணாதீங்க. உன் கூட சேர்ந்து உன் பசங்களை அடி வாங்க போறாங்க. கொடுக்கிற வரைக்கும் அடி விழுந்துட்டா இருக்கும். தர மாட்டியா? ஏய், விட்டுருங்க விட்டுருங்க, காசு தரேன் காசு தரேன், கொடுக்குறேன். என்னங்க, விட்டுருங்க. நல்ல வேலை சீக்கிரமா காசு கொடுத்துட்டேன், இல்லைன்னா அடிச்சு சாவடிச்சிருப்பேன். தங்கம் வெள்ளி எல்லாம் நிறம் மாறலாம், ஆனா ஒரு குடும்பத்தோட உண்மையான பாசம் எப்பவும் மாறாது. இதை நான் முன்னாடியே உணர்ந்திருக்கலாம். நரகத்துல இருக்கிற மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன். வித்யா, ஹே குணால், வித்யா, ஹே வித்யா, பாப்பா பாப்பா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சார் சார் ப்ளீஸ் சார் நில்லுங்க சார். என்னை யாரும் தடுக்காதீங்க. என் மனைவி கிட்ட இருந்தும் என் குழந்தைகிட்ட இருந்தும் என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு வித்யா, நான் வந்துடுறேன் செல்லுங்களா. டிம்பிள், குணா, அப்பா உங்ககிட்ட பாரு. சார் நான் உயிரோட இருக்கணும். நான் கடந்த காலத்துக்கு எப்படி வந்தேன்? 2022 இருந்து 2010க்கு வந்துட்டேன். எப்படி? டைம் கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கு. நான் எப்படி காலத்தை கடந்து பின்னாடி வந்தேன்? என் குழந்தைங்க உயிரோட இருக்காங்க. அப்படின்னா என் தப்ப உணர்ந்ததுனால எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டிம்பிள், டிம்பிள், குணால், தயவு செஞ்சு குழந்தைங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. வித்யா, நீ உயிரோட இருக்க. வித்யா, வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு காசு தானே வேணும். இல்ல இல்ல இல்ல, எனக்கு காசுல தேவையில்லை. இன்னையில இருந்து நான் மாறிட்டேன். குடிக்கிறது, சீட்டாடுறது எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. நடக்காத விஷயத்துக்கு எதுக்காக வாக்கு கொடுக்கறீங்க? ப்ளீஸ், இந்த தடவை கன்ஃபார்மா தான் சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன். பாப்பா, அப்பா கிட்ட வா. இல்ல, ஒண்ணு இல்ல, பயப்படாதீங்க. ஒண்ணு இல்லம்மா. எங்கேயாவது பெத்த அப்பாவை பார்த்து குழந்தைங்க பயப்படுவாங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு விஷத்தை குடிச்சு சாகிறதே மேல். வித்யா, ஏய், இப்படி எல்லாம் சொல்லாது. நான் சத்தியம் பண்றேன், இந்த முகம் குழந்தைகளை பயமுறுத்தாது, அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். நான் எல்லா தப்பான வேலையை விட்டுறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நீங்க என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது அது நல்லா இல்ல, ஆனா அது உண்மையா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்த ஒரு தடவை நம்பு. நீயே சொல்லு என்ன பண்ணணும்னு. நான் பண்றேன். இது வரைக்கும் நான் பண்ணாததெல்லாம் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீயே சொல்லு. நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க. நீங்க சொல்ற மாதிரி நிஜமாவே நீங்க மாறிட்டீங்கன்னு தோணுச்சுன்னா அதை நிரூபிச்சு காட்டுங்க. என்னன்னு சொல்லு. மார்க்கெட்டுக்கு போங்க, 1 கிலோ சக்கரை, டீத்தூள், 3 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க. சரி. இங்க பாருங்க, இந்த காசை வச்சு நீங்க
பொருட்கள் வாங்காம சாராயம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் நானும் இல்ல பசங்க இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் உடனே வாங்கிட்டு வரேன். ஏய் நீல், அட என்னப்பா நீ இங்க இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. டேய் கையில காசெல்லாம் வச்சிருக்க? ஆமா, அது வந்து கடைக்கு. ஏய் வா வா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சு ஜாலியா இருக்கலாம். நீலு வா நீலு. இல்ல, எனக்கு வேலை இருக்கு. அட நோ, இதெல்லாம் என்னது சூரஜ்? பஃப் ஸ்லீவ், போட் நெக், இதெல்லாம் நான் பல வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுல புதுசா என்ன இருக்கு? மேம், நீங்க கடந்த 2 மாசமா எல்லா காஸ்டியூம் டிசைனர்ஸோட டிசைன்ஸையும் ரிஜெக்ட் பண்றீங்க. டாப் டிசைனர்ஸோட டிசைன் ரெஃபரன்ஸ் கூட உங்களுக்கு பிடிக்கல. போரிங், எல்லாமே போரிங் தான். உங்களுக்கே தெரியும்ல என்னோட அடுத்த ஃபிலிம் ஃபேஷன் அண்ட் காஸ்டியூம் ரிலேட்டட் ஆனதுன்னு. ஐ நீட் சம் நியூ டேலண்ட். நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் மேடம். உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைனர் வேணும்னு சொல்லுங்க மேடம். அது எப்படின்னா, அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பழசா இருக்கணும், பட் திங்கிங் புதுசா இருக்கணும். கண்டிப்பா யாராவது நியூ ஸ்டைல எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுவாங்கல்ல. மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மேடம். இப்போ எல்லாருமே புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா பயப்படுறாங்க. அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது. நாம ரிஸ்க் எடுக்கலாம். அப்புறம் சோனல், நீ ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல தேடுறதை நிறுத்து. பெரிய டிசைனர்ஸ் பெரிய ஆபீஸ்ல தான் இருப்பாங்கன்னு எந்த புக்ல எழுதிருக்கு? உண்மையான டேலண்ட் இந்த ஊரோட ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு சின்ன ரூம்ல இருந்து வெளியே வர துடிச்சிட்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும். அண்ணா ராகேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? என்ன முன்னா, உனக்கு வேலை கிடைச்சதா இல்லையா? வா வா, இந்த குடிகாரன் கிட்ட மாட்ட வேணாம். பசங்களா, இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இந்த டிஃபனை சாப்பிடுங்க. அம்மா, இப்ப நீங்க எதுக்காக டிஃபன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? இவங்க இப்பதான் சாப்பிட்டாங்க. ராத்திரி சுட்ட காஞ்சு போன ரொட்டிய மறுபடியும் சூடுபடுத்தி குடுக்கற அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றா. இந்த பசங்களா, இத சாப்பிடுங்க. வந்து உட்காருங்கம்மா. அந்த குடிக்கிறன் தானே உன்னை அடிச்சான்? இல்லம்மா, இது பழைய காயம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. இதுக்கப்புறம் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிருக்காரு. அது உண்மையா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். 3 கிலோ சாப்பாட்டு அரிசி, டீ தூள், அப்புறம் சக்கரை. இந்த எல்லா பொருளையும் இந்த பணத்தை வச்சு எப்படி வாங்க முடியும்? கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? இது ராஜன் தானே? பேசாம அவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம். அவன்கிட்ட கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, தேவைப்படும் போது கழுதைய கூட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலான்னு. என்னைக்கு அந்த குடிகார பைய திருந்துறானோ அன்னைக்கே கோபாலோட வண்டி மேல ஏறி நான் டான்ஸ் ஆடுறேன். சரியா? நீ நான் சொல்றத கேக்குறியா? நீ சுரேந்திர கல்யாணம் பண்ணிக்க. அவனுக்கு சொந்தமா சலூன் இருக்கு. அதனால அவன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான். உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுக்குவான். இல்லம்மா, என்னால அது முடியாது. உன்கிட்ட நான் எதையும் கேட்க விரும்பல. இன்னைக்கு அந்த சுரேந்திர போய் சந்திக்கிறேன். அம்மா, இவர் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுவாரா? இல்ல அந்த பணத்தை வச்சு குடிச்சிட்டு சீட்டாடு போயிடுவாரா? ராஜன் அண்ணா, யாரா அது? யாரா நீ? என்ன யாருன்னு தெரியலையா? நாம சின்ன வயசுல ஒரே பஸ்ல போனோம்ல, 403 நம்பர் பஸ் ஸ்கூலுக்கு. நீ கைகோட ஏரியா பையன்? அதேதான். சௌரி ஏறி குதிப்பமே. பிங்கிய கூட கரெக்ட் பண்ணீங்க. ஏய், எங்க போற நீ? வெயிட் பண்ணு. ஏய் ஊர்மிளா, ஓ சாரி சாந்தினி, நாளைக்கு நம்ம இங்க மீட் பண்ணலாம். ஏய் இதே துடிப்ப நிறுத்திராத. ராஜன் அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உங்க பிசினஸ்ல நல்லா போயிட்டு இருக்காம. நான் என்ன சொல்றேன்னா, என்ன வேலைக்கு சேர்த்துக்குங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா பிசினஸ் பண்ணலாம். முதல்ல நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? நான் திருட்டு பொருள்லாம் விக்கிறவன். அது உன்னால முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? திருட்டுல என்ன மிஞ்ச ஆளே இல்ல. ஆனா உங்களுக்கு உண்மையா இருப்பேன். உங்களோட பொருளை உண்மையா வித்து கொடுப்பேன். ஏன்னா இனிமே என் குடும்பத்தை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கு ஓகே தானே? அப்படின்னு விக்கிறதுக்கு ரெடியா? ஃபேக்டரியில இருந்து திருடின பொருள், சோப்பு சீப்பெல்லாம் விக்கணும். இப்படி எதுவா இருந்தாலும் விக்கணும். ராஜன் அண்ணா, அது எல்லாத்தையும் வித்தா எவ்வளவு கிடைக்கும்? 500 எனக்கு, இது எவ்வளவு இருந்தாலும் உனக்கு. அதெல்லாம் சரி, எங்க விப்ப? அங்க. தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுபடி. எந்த பொருளை எடுத்தாலும் தள்ளுபடி. buy 2 get 1 free. இவன் வேகத்தை பார்த்தா எல்லாத்தையும் வித்துருவான் போல இருக்கே. சரிஞ்சிடுச்சு சரிஞ்சிடுச்சு சரிஞ்சிடுச்சு. வானத்துல இருந்த வேலை தர வரைக்கும் சரிஞ்சிடுச்சு. buy 2 get 1 free. 2 சோப்பு வாங்குனீங்கன்னா ஒரு டவல் ஃப்ரீ. வாங்கக்கா வாங்க, வந்து பாருங்க, பாத்துக்கிட்டே நிக்காதீங்க, எடுத்துக்குங்க. வாசனை பிரமாதமா இருக்கும். ரொம்ப அருமையான சோப்பு. 2 சோப்பு வாங்குனீங்கன்னா ஒரு டவல் ஃப்ரீ. குளிக்கிறதுக்கு சோப்பு, துடைக்கிறதுக்கு டவல். நீங்க 5 சோப்பு எடுத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். 100 ரூபாய்க்கு வாங்கினா 2 டவல் ஃப்ரீ. இதை தொட்டு பாருங்கக்கா, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு.
ஆமா ரொம்ப சாஃப்டா சாஃப்டா இருக்கு. இருக்குல்ல, அப்ப இப்பயே வாங்கிக்கங்க, நாளைக்கு ஆஃபர் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா பொருளும் வித்துரும். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் வாங்க வாங்க, கம்மியான வேலை தான், வந்து வாங்கிக்கங்க. வாய்ப்பை தவற விடாதீங்க, வந்து வாங்கிக்கங்க. அக்கா இந்தாங்க, புடிங்க புடிங்க, 5 சோப்பு 100, 5 சோப்பு 100, வாங்க வாங்க வாங்க. Go away! என்னாச்சுன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? You go away! அண்ணா, நான் ஏதாவது நீ ரொம்ப உயரத்துக்கு போக போற. அட 500 ரூபாய் பொருள 3000 கொடுத்திருக்கியே. பலே கில்லாடியா நீ, திறமையை காட்டிட்ட. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது. இதே மாதிரி விப்பல்ல. அப்படியாண்ணா? சரி, நான் வித்து கொடுக்கறேன். உனக்குள்ள இந்த ஃபயர் இருக்குல்ல, அது உன்னை பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அண்ணா, இது உங்க பங்கு. ஆஹா, சமாளு பாய்மா. கை நிறைய பணம் இருக்கு. இந்த பணத்துல வச்சு குழந்தைங்களுக்கும் வித்யாவுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஷூ, ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஏய் நீல், நண்பா, பணம் சம்பாதிக்கிறியா? அதுக்காக நான் இன்னைக்கு உனக்கு பார்ட்டி கொடுக்கறேன். இந்தா புடி. நாளைக்கு நான் பார்ட்டிக்கு வரேன். மிஸ்டர் சோப்ராக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா மார்னிங் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்களே மேம். அதாவது புது டிசைனர்ஸோட புது ஐடியா கிடைக்கிற வரைக்கும் எந்த பார்ட்டிஸ்க்கும் போக மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா மேம்? நான் ஒரு நேஷனல் லெவல் கான்டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண போறேன். அதுல நம்ம நாட்டுல இருக்க யார் வேணாலும் அவங்க டிசைன்ஸை ஷோகேஸ் பண்ணலாம். எந்த ரெஃபரன்ஸும் இருக்க கூடாது, எந்த டாக்ஸும் இருக்க கூடாது. பியூர் டேலண்ட் அண்ட் பேஷன். இது பிரில்லியன்ட் ஐடியா மேடம். வின்னருக்கு பிரைஸ் மணி என்ன? வினருக்கு கிடைக்க போறது முழுசா 10 லட்சம் கேஷ் பிரைஸ் மணி. அப்புறம் என்னோட அடுத்த படத்துக்கான காஸ்டியூம் டிசைனர் வேலையும் கிடைக்கும். வாவ், இட்ஸ் அமேசிங். தட்ஸ் ஜீனியஸ் மேம். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியே விழுந்துரும். அப்புறம் ஷோரா ஒருத்தரோட கனவை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். அதாவது ஒரு காலத்துல ஒருத்தர் எனக்கு பண்ண மாதிரி. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்டம் இருந்தாதான் நட்சத்திரம் ஜொலிக்கும்னு. ஆனா சில நேரங்கள்ல ஜொலிச்சுட்டு இருக்க ஒரு நட்சத்திரமும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு வானத்துல ஜொலிக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரணும். அம்மா அம்மா, நான் அந்த பாட்டி எடுத்துட்டு வந்த ரொட்டியை சாப்பிடட்டுமாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, எனக்கும் ரொம்ப பயங்கரமா பசிக்குது. ஹே, இங்க பாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்பா இப்ப வந்துருவாரு. ஆனா அப்பா குடிக்காம வருவாரா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த வித்யா என்னோட பொண்ணு மாதிரி, புரியுதுல்ல? இங்க பாரு, நீ அவளையும் அந்த பிள்ளைங்களையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னதுனாலதான் நான் உனக்காக பேச வரேன். ஒருவேளை நீ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னு வெயி, அப்புறம் நான் உன் கடைக்கு வந்து என் செருப்பை எடுத்து உன்னை அடிச்சு வெளுத்து வாங்கிடுவேன் சொல்லிட்டேன். அட என்ன ஆன்ட்டி, நீங்க என்ன இந்த குடிகார மாதிரி நினைச்சிட்டீங்களா? அவங்கள பாத்துக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்க கூடாதுன்னு நினைச்சா நான் எதுக்காக இங்க வர போறேன்? சரி வா, அவங்கள போய் பார்க்கலாம் வா. வித்யா, அம்மாடி வித்யா, வித்யா, சீக்கிரம் போய் டீ போட்டு கொண்டு வா. என் கூட யாரு வந்திருக்காங்கன்னு நீயே பாரு. அட, நான் என் வீட்லயே டீ போட்டிருப்பேன். நான் என்னத்த சொல்றது, டீ தூள் தீந்து போச்சு. இது பசங்களுக்கு பழங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். அட, அத பையில இருந்து எடுத்து கொடுப்பா. சீக்கிரமா எடுத்து கொடு. இதெல்லாம் உங்க ஊர்ல பழமா? இத எடுத்து உன் தலைய உடைச்சிருவோம். உள்ள வை. அந்த குடிகாரன் வந்தானா இல்லையா? குடிச்சிட்டு எங்கேயாவது சாக்கடையில விழுந்து கிடப்பான். இந்த பாரு வித்யா, இந்த சாக்கடையில இருந்து தப்பிச்சு போக உனக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இங்க பாரு, இனிமே இதுதான் உனக்கு நல்லது. அம்மா, அப்பா வந்துட்டாரு. வாங்க லத்திகா ஆண்டி, செல்லங்களா, இங்க பாருங்க, உங்க 2 பேருக்காகவும் அப்பா புது ஷூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க செல்லங்களா, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இந்தா, இது உனக்குதான். போங்க, சீக்கிரமா போய் போட்டு பாருங்க. வித்யா, இத பாரு, 1 கிலோ 70 ரூபாய்க்கு விக்கிற சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதுதான் இது. இனிமே ரேஷன் அரிசி செய்யவே வேண்டாம். இங்க பாரு, இதுல பழம் இருக்கு, அப்புறம் இதுல காய்கறிகளா இருக்கு. எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு கடையில கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்க. இன்னைக்கு சூதாட்டத்துல பணத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், நாளைக்கு தோத்துருவான்.
மறுபடியும் பிள்ளைங்கள பட்டினி போட்டுருவான், பொண்டாட்டி பிள்ளைங்கள அடிப்பான். அதானே? அட கடவுளே, இவங்கள நான் சுத்தமா மறந்தே போயிட்டேனே. இல்ல ஆண்டி, இல்ல, இனியோட எல்லாமே முடிஞ்சது. நான் குடிக்க மாட்டேன், சீட்டு விளையாட மாட்டேன், இதுக்கப்புறம் இவளை நான் அடிக்கவும் மாட்டேன். அப்புறம் ஆண்டி, நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். என் பெட்டு கீழே ஒரு பாட்டில் இருக்கு, பாதி இங்கிலீஷ் சரக்கு. அதை நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு தெரியும், அப்பப்ப நீங்க கொஞ்சம் லைட்டா போடுவீங்கல்ல. ஏய், யார பத்தி என்ன சொல்ற? நீ வச்சிருக்கிற அந்த பாதி இங்கிலீஷ் சரக்க குடிச்சு வாழணுங்கிற நிலைமை இந்த லத்திகாவுக்கு இன்னும் வரல. தப்பான வழியில வர்ற பணத்தை வச்சு நான் ஒண்ணும் வாழ மாட்டேன், புரிஞ்சுக்க. நீல் உண்மையை சொல்லுங்க, இவ்வளவு பொருட்கள் வாங்க பணம் எங்க இருந்து கிடைச்சது? வேலை செஞ்ச வித்யா, உண்மையாவும் நேர்மையாவும் வேலை செஞ்சேன். நம்பு, உன் மேல சத்தியமா. ஏய், அவ மேல பொய்யான சத்தியம் எல்லாம் பண்ணாதடா. எனக்கு மட்டும் கோபம் வந்தது, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. அப்போ உங்க மேல சத்தியம். கையடுறா. அப்போ என்னோட நிலைமை இன்னும் மோசமாகல. நான் இன்னும் 50 வருஷத்துக்கு மேல வாழ்வேன். 50 என்ன 70 என்ன, நீங்க இன்னும் 100 வருஷம் கூட வாழ்வீங்க. ஏன்னா நான் போய் சத்தியம் பண்ணல ஆண்டி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அது என்னன்னா, நான் முதல் தடவை வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறத பாக்குறீங்களா, அதான் நீங்க நம்பல. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துரும். அது சரி, இவர் யாரு? வணக்கம். நான் வந்து இவரு ரொம்ப பெரிய ஆளு. நம்ம மார்க்கெட்ல இவருக்கு ஒரு பெரிய சலூன் கடை இருக்கு. இங்க பாரு, நீ ஒரு மாசத்துல சம்பாதிக்க முடியாததை இவர் ஒரே நாள்ல சம்பாதிச்சிருவாரு. அப்புறம் இவர் தான் என் வித்யாவுக்கு பொருத்தமான ஆளு. என்ன பேசுறீங்க நீங்க? இவ என்னோட பொண்டாட்டி. நீங்களே பாருங்க, இதுக்கப்புறம் எப்பவுமே என் வித்யாவையும் என் குழந்தைகளையும் பட்னியா இருக்க விடவே மாட்டேன். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். என்னென்ன பொய் சொல்றான் பாரு. ஆனா இன்னைக்கு இவர் கண்கள்ல எனக்கு உண்மை தெரியுது. அட கடவுளே, இவ தம் புருஷனை கண்மூடித்தனமா நம்புறதை எப்பதான் நிறுத்த போறாளோ? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. புரிய போங்க. இன்னும் என்ன நின்னு பாத்துட்டு இருக்க? என்ன படமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க? வந்து தொலை. ஹே வித்யா, நீ போய் உட்காருமா. ஏ செல்லங்களா, இன்னைக்கு அப்பா தான் சமைச்சு கொடுக்க போறேன். ஓகே? அப்பா சமைக்க போறீங்களா? வினருக்கு கிடைக்க போறது முழுசா 10 லட்சம் கேஷ் பிரைஸ் மணி. 10 லட்சமா? அப்புறம் என்னோட அடுத்த படத்துக்கான காஸ்டியூம் டிசைனர் வேலையும் கிடைக்கும். உனக்கு லாட்டரி அடிக்க போகுது. உண்மையான டேலண்ட் இந்த ஊரோட ஏதோ ஒரு மூலையில இருந்து ஒரு சின்ன ரூம்ல இருந்து வெளியே வர துடிச்சிட்டு இருக்கலாம். முதல்ல மிஷினை தொடச்சு ஆன் பண்ணு. நீ உன்னோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணு வித்யா. அடுத்தவங்க பொருளை நிறைய வித்துட்டோம் ராஜனா, இதுக்கப்புறம் நம்ம பொருளை விற்கலாம். சொந்தமா ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி சொந்தமா பிராண்டை உருவாக்கலாம். பெரிய பணக்காரங்களுக்கான ட்ரெஸ். அதுவும் யாருக்கான ட்ரெஸ் தெரியுமா? ஜெரின் கான். ஜெரின் கானா? இந்த கண்ணாலே மயக்குவாங்களே, அவங்க தானே? இங்க பாருங்க அண்ணா, அவங்க காம்படிஷன் வச்சிருக்காங்க. வித்யா அதுல கலந்துக்க போறா. வித்யா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சதும் அதுக்கப்புறம் வித்யாவோட பேர்ல ஃபேஷன் பிராண்டை நான் உருவாக்குவேன். அது மட்டும் இல்லாம ஜெரின் கான அதுக்கு ஃபேஸ் ஆக்கிடுவேன். ராஜன் அண்ணா, சைனாவில இருந்து ஏதாவது துணியை வர வைக்க முடியுமா சொல்லுங்க. அம்மா, திரும்ப நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? இல்ல, நீ ஏதோ நட்சத்திரத்தை தொடுறத பத்தி பேசிட்டு இருக்க. நான் மரணத்தையே தொட்டுட்டு வந்திருக்கேன் ராஜன் அண்ணா. நட்சத்திரம் எல்லாம் கிட்டதான் இருக்கு. அப்படின்னா இனிமே என் வாழ்க்கையில தோல்விங்கிறதே கிடையாது, வெற்றி மட்டும்தான். வித்யாவோட பேரை ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு பிராண்டா ஆக்குற வரைக்கும் நான் நிச்சயமா ஓய மாட்டேன். என்னாச்சுன்னா ஏன் இப்படி பாக்குறீங்க? உன் கண்ணுல எனக்கு வெற்றி தெரிஞ்சிச்சுடா. மாஸ்டர் மைண்ட்ரா உனக்கு. சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. எனக்கு ஒரு 3-4 பேர் தெரியும். அவங்க இந்த புட்டிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. புட்டிக்கா? அட அதான்ப்பா, சொந்தமா துணி கடையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அத புட்டிக்கு தான் சொல்லுவாங்க. உனக்கு இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை. ராஜன் அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க மட்டும் இல்லனா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. சரி போ. வித்யா, உனக்கு என்னாச்சு? ஆமா, என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நான் இருக்கும் போது நீ எதுக்கு பணத்தை பத்தி யோசிக்கிற? சரி, ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட ஃபேவரட் ஹீரோயின் ஜெரின் கான், நீ அவங்களுக்காக ட்ரெஸ் மட்டும் ரெடி பண்ண போறதில்ல, நீ அவங்களே மீட் பண்ண போற. அவங்கள பார்க்கணுங்கிறதா என்னோட கனவே. அவங்க என்னோட ஃபேவரட். ஆனா அவங்கள நான் எப்படி பார்க்க முடியும்? வித்யா, என்னோட கனவு என்னன்னு தெரியுமா? உன்னோட எல்லா கனவையும் நிறைவேற்றுறதுதான். சரி வா, நம்ம 2 பேரும் நம்ம கனவுகளை நிறைவேற்றிக்கலாம். சரி, இப்பெல்லாம் என்ன என் மேல பாசம் ரொம்ப அதிகமா ஆகுது? அதிகமா தான் இருக்கு.
அதிகமா தான் ஆகுது. ஐயோ, இந்த ஸ்கிரீனை மூடணும். வித்யா, ஏ வித்யா, இங்க பாரு. நீ ஒரு ஸ்கெட்ச் பண்ணில பாத்தியா? சைனாவில இருந்து நான் அதே மாதிரி துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். மேட்சிங்கா இருக்குல்ல? சீக்கிரம் மெஷின் ஆன் பண்ணி தைக்க ஸ்டார்ட் பண்ணு போ. இந்த துணி ரொம்ப அழகா இருக்கு. எப்ப கொரியர் பண்ணணும்? நாளைக்குள்ள. நாளைக்கா? ஆ, நீ என்ன சொல்ற? நாளைக்குள்ள இதை எப்படி ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் பாசிபிளா இல்ல. அட கண்டிப்பா பாசிபிள் தான். நான் இருக்கேன்ல, உன்னால முடியும். நீ போய் உட்காரு. போ 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 போ. ஷூ. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. நீல், என்னால முடியல நீல். வித்யா, உன்னால முடியும். கண்டிப்பா முடியும். சரி சரி சரி, நீ கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணு. நீ நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு வித்யா. எனக்கு இப்பவே நல்லா தெரியுது. ஜெரின் கான் ஸ்டேஜ்ல உன்னோட பேர் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. வேத்யா. இது சூப்பரா இருக்குதா? ஆனா பாராட்டு எனக்கு மட்டும் வேண்டாம். ஐடியா உங்களோடது தானே? ஐடியா என்னோடது தான், ஆனா திறமை உன்னோடது. சரி சரி, ஆரம்பி. நைட்டுக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடணும். கமான் கமான், சீக்கிரம். உனக்கு ரொம்ப வலிக்குதா? இரு, நான் வந்துடுறேன். வித்யா, ஏ வித்யா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நேரமா மிஷினை விட்டு நகராம அப்படியே உட்காந்துருக்க. முதல்ல எழுந்துரு, சாப்பிடு. நான் உனக்காக பிரியாணி செஞ்சிருக்கேன். எங்க வாய் தர. நீ வேணா பாரு வித்யா, ஜெரின் கானுக்கு உன்னோட டிசைன் தான் பிடிக்க போகுது. அடடா, அருமையா இருக்கு வித்யா. நீ அச்சு அசல அப்படியே அதே டிசைனை கொண்டு வந்துட்ட. அங்க பாரு. வா, சேம் டு சேம். இப்ப இத உடனே எடுத்துட்டு போய் நான் கொரியர் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க பாருங்களேன். அட்டைப்பட்டிக்குள்ள எதையோ வச்சு எதை கொண்டு போய் கொரியர் பண்ண போறோம்னு தெரியலையே. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, எண்ணி ஒரு மாசத்துல பணம் வாங்கல. என்னோட பேரு கோமல் இல்ல. என்னம்மா, என்னாச்சு உனக்கு? அப்பா, சார் என்ன மறுபடியும் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அவரு அம்மா அப்பா யாரையாவது கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு. சார், என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? கிளாஸ்ல எல்லார் கூடவும் சண்டை போடுறா. ஆனா குழந்தை மேல தப்பு இல்ல. வீட்ல என்ன பாக்குறாளோ அதை தானே செய்வா. டிம்பிள், சார் என்ன சொல்றாரு? அப்பா, உங்களை யாராவது ஏதாவது சொன்னா அத என்னால பொறுத்துக்க முடியல. இங்க பாருங்க சார், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ முதல்ல எந்த தப்பும் பண்ண மாட்டா. சார், எதிரில் உள்ளவங்க ஏதாவது பண்ணியிருந்தா அவங்க மேலே தப்பு இருக்குல்ல? அப்படியா? அப்போ இதைத்தான் நீங்க சொல்லி தரீங்களா? உங்களை மாதிரி இந்த குழந்தைய ரவுடி ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி ரவுடியோட பிள்ளைக்கு எந்த ஸ்கூல்லயும் அட்மிஷன் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா இந்த பொண்ணால எல்லா பசங்களும் கெட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணை இப்பவே இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க. ஆமா, வெளியே அனுப்புங்க. எதுக்கு என் பொண்ணை வெளியில அனுப்பணும்? உங்க பசங்க தான் கெட்டு போய் நிக்கிறாங்க. ரெண்டோட அப்பாவை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது தப்பா தெரியலையா? பின்னோட மாதிரி குடிகாரனுக்கு ஆர்த்தியா எடுப்பாங்க. சார் சொன்னது சரிதான். பசங்க பெத்தவங்க கிட்ட இருந்து தானே கத்துப்பாங்க. ஏன்னா நீங்களே இவ்வளவு மோசமா பேசுறீங்க, அப்ப உங்க பசங்க அப்படிதானே பேசுவாங்க. ஏய் நீல், பொம்பளைங்க கிட்ட மரியாதையா பேசு. இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சொல்றது கேளுங்க, அமைதியா. ஹலோ மிஸ்டர், இது ஸ்கூல், உங்க வீடு கிடையாது, புரியுதா? சாரி சார். இங்க பாருங்க மிஸ்டர் நீல், இப்போ நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்க, எல்லா பேரண்ட்ஸும் உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 5 மாசமா உங்க பொண்ணுக்கு நீங்க ஃபீஸும் கட்டல. நீங்க நேரா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போங்க. அங்க டிசி வாங்கிட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க. சார், இதை தவிர இப்போதைக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல. சார் ப்ளீஸ் சார். சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறேன். சரி தம்பி, ஒரு அர்ஜென்ட்டான கால்ரா. தங்கச்சி தான் நீ இங்க இருக்குன்னு சொல்லி விட்டாங்க. ஜரீன் கான் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. ஜரீன் கானா? ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் நீல். ஆமா சார், நான் நீல் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் ஜரீன் மேமோட மேனேஜர் சூரஜ் பேசுறேன். ஆக்சுவலா மேடம்க்கு உங்க வைஃபோட டிசைன் பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரையும் மீட் பண்ணனும்னு சொல்றாங்க. நாங்க வந்துறோம் சார். எங்க வரணும்னு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா வந்துறோம்.
சரி, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ. ஹீரோயின் ஜரீன் கானா? உங்களுக்கு அவங்க கால் பண்றாங்களா? ஆமா, அவங்கதான். சண்டை போடுறத சொல்லி தரதோட நிறுத்த மாட்டீங்களா? இப்ப பொய் சொல்றதுக்கும் சொல்லி தரீங்களா? பொய்யா? என்னங்க சொல்றீங்க? நிஜமாவே நாங்க கெட்டிங் கால் ஃப்ரம் ஜரீன் கான், சூப்பர் ஸ்டார். நீங்க எதுவும் பேசாதீங்க. அப்புறம் நீங்க பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போய் டிசி வாங்கிட்டு கிளம்புங்க. அப்பா இப்போ என்ன பண்றது? இங்க பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அப்பா இருக்கல்ல. சார், என் பொண்ணு என்கிட்ட சொல்லியிருந்தா பேஸ்கெட் பால் கோர்ட் ரெடி பண்ணணும்னு. அதோட செலவை நான் ஏத்துக்கிறேன். ஆஸ் டொனேஷன். நீ டொனேஷன் கொடுக்க போறியா? அதானே. வெறும் டொனேஷன் மட்டும் கிடையாது. ஆனுவல் டே அன்னைக்கு ஜரீன் கான் இங்க வருவாங்க, சீஃப் கெஸ்டா. யோசிச்சு பாருங்க சார், ஸ்கூலுக்கும் பேர் கிடைக்கும். அப்பா, ஜரீன் கான் இங்க எப்படி வருவாங்க? இது சின்ன ஸ்கூல் பா. கண்டிப்பா வருவாங்கம்மா. உன்னையும் மீட் பண்ணுவாங்க. இது அப்பாவோட ப்ராமிஸ். நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா அதை நாங்க ஒத்துப்போமா? நாங்க என்ன முட்டாளா என்ன? சரிங்க சார். ஒருவேளை நான் அவங்களை இங்க கூட்டிட்டு வரலனா என் பொண்ணு அப்பா ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுங்க. சரி, இன்னும் 15 டேஸ்ல ஆனுவல் டே. ஒருவேளை 15 டேஸ்க்குள்ள நீங்க ஜரீன் மேம் இந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரலன்னா உங்க பொண்ணோட டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் உங்க வீடு தேடி நிச்சயமா வரும். நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இப்பதானப்பா அங்கிருந்து போன் வந்துச்சு, அதுக்குள்ள நீ ப்ராமிஸ் பண்ணிட்ட. அவங்க யாருப்பா? சூப்பர் ஸ்டார் ஜரீன் கான், கண்ணாலே மயக்கிறவங்க. அவங்க இந்த ஸ்கூலுக்கு வருவாங்களா? அண்ணா, அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேசிட்டீங்களா? சொல்லுங்கண்ணா. பேசிட்டேன். டிம்பிள், என்னாச்சுமா? சாரிப்பா. ஏய் செல்லம், நீ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆக தேவையில்லை. நான் சொல்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை யாராவது திட்டினாங்கன்னு வை, பதிலுக்கு நீ அவங்கள திட்டாம இருந்தினா அப்ப அந்த திட்டு எல்லாம் அவங்களுக்கே போயிடும். நாம யாரையும் அடிக்கலாம் கூடாதுமா. இங்க உன் கூட படிக்கிறாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட அப்பாவை தப்பு தப்பா பேசினாங்கல்ல, நீ வேணா பாரு. உன்கிட்ட ஒரு நாள் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, ஏ டிம்பிள், நீ ரொம்ப லக்கி. ஏன்னா உங்க அப்பா தான் இந்த உலகத்துல பெஸ்ட் அப்பான்னு. வெல்கம் 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 லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன். அவங்க கிட்ட போனி வேற இருக்கு. என்ன போனி? ஆனா அதாங்க குதிரை. அந்த குதிரை மேல மட்டும் நீங்க பணத்தை கட்டினீங்க, சம்தியா கல்லா கட்டலாம். அந்த புது ஆளு யாரு? என்னுடைய பிரதர் நீல் குப்தா. அவருடைய புது பிராண்ட லான்ச் பண்றாரு. அவரோட டிசைனை வாங்குறதுக்காக ஃபிலிம் ஸ்டார்ஸ் எல்லாம் லைன் கட்டி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சராசரியான மக்கள் கூட அவங்க ட்ரெஸ்ஸை வாங்க முடியும். மார்க்கெட்ல வாரத்துக்கு 50 டிசைனர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இதுல உன்னோட ஃப்ரெண்ட் ஜெயிப்பான்னு என்ன நம்பிக்கையா இருக்கு? நீங்க எங்க ஆரம்பத்துல நெகட்டிவா யோசிக்கிறீங்க? திங்க் பாசிட்டிவ். என்னோட நீல் அப்புறம் சிஸ்டருடைய ஜோடி கலக்கி இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய டிசைனர்ஸ் கூட பெயிலாய் ஓட்டாங்க. யூனோ, லாஸ்ட் வீக் என்னோட ஷாப்புக்கு ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொந்தமா பிராண்ட் லான்ச் பண்ண போறாரா. அண்ட் கேன் யூ பிலீவ் இட்? என்கிட்டயே அவரோட ட்ரெஸ்ஸஸ் ஹோல்சேல்ல விக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. லைக் வித்யா, வா வா வா, உள்ள வா, போ போ. எல்லாருக்கும் சாரி. அது ஜரீன் கான் மேடம் வர போறாங்கல்ல, அதனாலதான் எல்லாத்தையும் ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு. வித்யா, உட்கார உட்கார உட்கார. இவங்க தான் நம்மளுடைய ரைசிங் ஸ்டார். இவர் நீல் குப்தா, அப்புறம் இவங்க அவரோட வைஃப் வித்யா குப்தா. வணக்கம். நாம இவ்ளோ நேரமா இந்த ஆளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா? இந்த ஆள் என் கால் தூசிக்கு லாயக்கில்ல. வானத்துல பறக்கிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். எனக்கு தரையில இருக்கிற என் வீடே போதும். வைஃபுக்கு பயப்படுறியா? பாரு, லைஃப்ல சில விஷயம் அச்சீவ் பண்ணணும்னா சில விஷயங்களை இழந்தாகணும். நான் உன்னோட ஃபேமிலியை மட்டும் தானே இப்போ வேணான்னு சொல்றேன். அப்புறம் உன்னோட வைஃப், அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஹலோ மேடம், பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை உங்க மூளையை நல்லா குழப்பி விட்டு இருக்கு. முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது உங்க இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கணும். அட ராஜனண்ணா, வாங்க வாங்க. வணக்கம். குட் மார்னிங் தங்கச்சி. அம்மா நீலங்க. அவரு என்ன விஷயம் ராஜனண்ணா, சொல்லுங்க. அட ஒரு அட்டகாசமான நியூஸ். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.